முறைகேடு இல்லாம தேர்வு நடத்த முடியாது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல. ஐ அக்ரி. ஆனா இதுக்கு உங்களுக்கு விடை சொல்றதுக்கு முன்னால இவர் முருகையன் சார் சொன்னதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துடுறேன். தேர்தல் கால விதிமுறைகள்ல இது வருமா அப்படின்னா எனக்கு தெரியல, வருமானு தெரியல. ஏன்னா இது ஒரு எக்ஸாம் டிசம்பர் மாசம் நடந்தது. எப்போ உங்களுக்கு ரிசல்ட் டிலே ஆகுதோ அந்த இடத்துல மேனிபுலேஷன் பாசிபிலிட்டிஸ் அதிகம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஸோ எவ்வளவு டிலே பண்றாங்க அப்படிங்கறது நீங்க பாருங்க. இதுக்கு முன்னால எந்த கவர்மெண்ட் இருந்தது அப்படிங்கறது நீங்க பாருங்க. 2011-16 போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் ஆள் சேர்க்கையில பண்ணாரு. சாட்டர்ஜி அப்படிங்கிறவரு கல்கட்டால பண்ணாரு. இதே மாதிரியான ஸ்கேம், அதாவது டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் ஸ்கேம் கர்நாடகா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா எல்லா இடத்தையுமே நடந்திருக்கிறது நம்ம பாக்குறோம். இப்போ இந்த கவர்மெண்டுடைய ஒரு ட்ராக் ரெக்கார்டு என்னங்கிறது நீங்க பார்க்கும்போது அவங்க ஏன் டிலே பண்ணாங்கிற அந்த கேள்வியை நான் வைக்கிறேன். ரெண்டாவது, தேர்தல் டிவிகே வரதுக்கு முன்னாலே, அதாவது டிவிகே கவர்மெண்ட் வரதுக்கு முன்னாலே டிஎம்கே கவர்மெண்டே இதை அனௌன்ஸ் பண்றதுனாலும் தேர்தல் ஆணையம் இதுக்கெல்லாம் எந்த அப்ஜெக்ஷன் கொடுத்துருக்க போறது இல்லை. காரணம் என்னன்னு கேட்டா, இட்ஸ் a routine thing. இதுக்கும் மக்களுக்கும், அதாவது பொதுமக்களுடைய நன்மைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ரிசல்ட் மட்டும் தான் நீங்க அனௌன்ஸ் பண்றீங்க. அதுக்கப்புறமா தான் அப்பாயின்மெண்ட் இல்ல. அதுல ஒரு பிரச்சனை இருந்தது. முருகையன் சார் சொன்னது ஒரு பிரச்சனை என்னவாக இருந்ததுன்னா, ஒரு பணி நியமனமே கொடுக்க போகும் பொழுதுதான் அங்க பிரச்சனையாய் தான் இது நிறுத்தப்பட்டது. சோ அதனாலதான் டிலேவே தவிர இது கவர்மெண்டோ இல்ல தேர்தல்னாலயோ டிலே ஆகல. அது ஒரு பிரச்சனைனால டிலே ஆயிடுச்சு. பிரச்சனைனால டிலே ஆயிடுச்சு. அதனாலதான் அவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட ஒரு தேர்வு முடிவுகளை வெளியிடும் பொழுது ஏன் இந்த ரெவ்யூ பண்ணிருக்க கூடாதுன்ற ஒரு நியாயமான கேள்வியை எழுப்புறாரு. ரைட். ஸோ எங்க உங்களுக்கு டிலே ஆகுதோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மோசடி நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கறத நான் சொன்னேன். எனக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னு சொன்னா, ஈவன் ஐ எம் நாட் பாதர்ட் அபவுட் திஸ் கலர் கோடிங். கலர் கோடிங் 2 தான் சொல்றாங்க, ப்ளூ அண்ட் எல்லோ சொல்றாங்க. பட் வேற ஒரு இடத்துல நான் படிக்கும்போது மற்ற கலர் வர்ணங்கள்லயும் இருந்தது அப்படிங்கிறாங்க. நார்மலி என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் ஒரு எக்ஸல் ஷீட்ல ஒரு பெரிய ரிசல்ட் 40,000 பேர் எழுதிருக்காங்க போது ஒரு பெரிய எக்ஸல் ஷீட் இருக்கும். அதுல கிளாசிபிகேஷன் பண்ண வேண்டியிருக்கும். லெஸ் தேன் இவ்வளவு மார்க்ஸ், பிட்வீன் திஸ் மார்க் அண்ட் தட் மார்க். அதே மாதிரி என்னென்ன கேட்டகரி, இவங்க என்ன சப்ஜெக்ட் வைஸ் கிளாசிபிகேஷன், மற்ற கேட்டகரி வைஸ் கிளாசிபிகேஷன் பண்றதுக்கு கலர் கோடிங் பண்றது எக்ஸல் ஷீட்ல வெரி நார்மல் திங். அதை வச்சுக்கிட்டு நீங்க இது ஏதோ உள்ளர்த்தம் இருக்கு, வாசுதேவன் பேரை போட்டுட்டு அதுல ரெட் மார்க் போட்டிருக்கிறாரு அப்படின்னா வாசுதேவனுக்கு நீங்க இது சக்சஸ்ஃபுல் அப்படின்னு, அதாவது வெற்றி பெற்று விட்டாருன்னு அறிவிக்க கூடாது. உங்க பேரை போட்டுட்டு அதுல கிரீன் போட்டிருக்குன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் சிக்னல்ங்கிற மாதிரிலாம் நம்ம இன்டர்பிரட் பண்ணக்கூடாது. இது ரொம்ப தவறு. ஆனா எங்க டவுட் வருது அப்படின்னு சொன்னா, 5 மாசம் முன்னால, எக்ஸாமுக்கு 5 மாசம் முன்னாலே இவங்க அந்த பேட்டர்னே மாத்துறாங்க. தட் இஸ் வெரி ராங் திங். அதாவது ரொம்ப நாளாவே எக்ஸாம் நடக்கல. அதுக்கப்புறமா உங்களுக்கு தெரியும் இந்த OSM மெத்தட் வந்தது, ஆன்லைன் ஸ்கோரிங் மார்க்கிங் சிஸ்டம் வந்தது, ரெகக்னிஷன் சிஸ்டம் வந்தது. அதுக்கப்புறமா நம்ம இதுல கூட பார்த்தோம், நீட்ல கூட அதே ப்ராப்ளம் வந்தது, CBSE எக்ஸாம்ஸ்லயே அதே ப்ராப்ளம் வந்தது. இப்போ இவங்க இந்த சிஸ்டத்தை மாத்தி இருக்கிறாங்க. இதுல என்ன ப்ராப்ளம் கேட்டா, 150 மார்க்ஸ் உங்களுடைய சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ் தான். உங்களுடைய சப்ஜெக்ட் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் 150. நீங்க எக்ஸ்பர்ட், நீங்க அதெல்லாம் கம்ப்ளீட்டா ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கப்புறமா ஒரு டிஸ்கிரிப்டிவ் அப்படின்ட்டு 50 மார்க்குக்கு வருது. அந்த 5 கேள்விகளும் ஒரு சாதாரணமான பொது கேள்விகள் தான். 5 கேள்வியில நீங்க ஒரு கேள்விக்கு 300 எழுத்துக்கள், 300 நீங்க எழுதணும், அவ்வளவுதான். அதுக்கு 50 மார்க் அவங்க கொடுக்குறாங்க. ஆனா இந்த ஸ்கேம் எப்படி வெளியே வந்ததுன்னு சொன்னா, இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல தான் இந்த இது வந்தது வெளியில. இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வந்த உடனே பாருங்க, எல்லாருமே அப்ஜெக்டிவ்ல நீங்க அந்த பிளிஸ்டர் பண்ணணும், அதாவது பிளாக் மார்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஓட்ட போடணும். இது 2 தவிர, அதாவது பஞ்ச் பண்ணணும். இது 2 தவிர உங்களுக்கு அது எழுத்து கிடையாது. ஆனா நீங்க டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னு வரும்போது நீங்க எழுத வேண்டி வரும். எல்லாருக்குமே இங்கிலீஷ்ல கரெக்டா எழுதி தெரியும், பண்ண முடியும் அப்படிங்கறது சொல்ல முடியாது. சப்ஜெக்ட் கூட பாருங்க, இவங்க முதல்ல அனௌன்ஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சப்ஜெக்ட்ல என்ன கொடுத்திருக்காங்கிறத படிச்சிடுறேன். அரசியல் அமைப்பு சட்டம், இந்திய வரலாறு 1847க்கு பிறகு சுதந்திரம் வரை, அதாவது சிப்பாய் கழகத்துக்கு அப்புறம், கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், நான் முதல்வனு, இல்லம் தேடி கல்வி, இந்த மாதிரியான
ஒரு ஒரு ரெண்டு ஸ்கீம் பத்தி நீங்க எழுதினா கூட இது உங்களுக்கு 10 மார்க் கிடைச்சிருக்கும். அந்த இடத்துலதான் கேள்வியே வெளியில வந்துருச்சுன்னு சொல்றாங்க. அந்த இடத்துலதான் வினாத்தாள் கசிவு பத்தியும் ஒரு புகார் இருக்கிறது. அதனாலதான் அந்த இடத்துலதான் கோச்சிங் சென்டர்ஸ் வந்து இந்த வினாத்தாளை கசிய விட்டுட்டாங்க. சோ அவங்க எழுதுறவங்களுக்கு எல்லாம் என்ன கேள்வின்றதே தெரிஞ்சுதான் அவங்க அங்க எக்ஸாம்க்கே போனாங்கன்ற ஒரு விஷயமும் இதுல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வரேன் சார். பாசிபிலிட்டி. அதுக்கப்புறமா 4வது என்ன சொல்றாங்க, எக்கனாமிக் பாலிசி அப்படின்றாங்க. 5வது ரினியூவபிள் எனர்ஜி, நான் ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அந்த சப்ஜெக்ட்ல ஒருத்தருக்கு 49 மார்க் கிடைச்சிருக்கு. ஆனா அவருக்கு வந்து அவருடைய சப்ஜெக்ட்ல அவருடைய சப்ஜெக்ட் அதாவது 150 அந்த அப்ஜெக்டிவ்ல வந்து அவருக்கு வந்து 67 மார்க் தான் கிடைச்சிருக்கு. இதுல எப்படி 49 மார்க் கிடைக்கும்? அதுல வந்து 150க்கு 140 மார்க் வாங்கின வந்து இதுல வந்து 0 மார்க் இல்லைன்னா 10 மார்க் 8 மார்க் அப்படின்லாம் வரல இல்லையா? இந்த டிஸ்கிரிபன்சி, அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த டிஸ்கிரிப்டிவ் செக்ஷனை கொண்டு வந்ததுக்கு காரணமே இங்கதான் மேனிபுலேட்டிவ் சான்சஸ் ஜாஸ்தி. ஒரே நிமிஷம்